உரிமைக்காலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல முதலமைச்சராக பதவி ஏற்று இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துதான் ஆக வேண்டும். ஓகேவா? சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினத்துல முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்று இருக்கின்றார். அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு என்பது நம்முடைய பார்வையின் அடிப்படையில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அதோடு மட்டும் கிடையாது, விசிகா நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய தினத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த செய்தி உள்ளபடியே விவாதம் செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்போம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவை தாவேக்காவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினத்துல முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றார் தெரியுமா? அப்ப அவர் சொல்றாரு இல்லையா, ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய உள் உணர்வுகள் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, இன்றைய தினத்துல முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு எவ்வாறு இருந்தது அப்படின்றத நம்முடைய பார்வையின் அடிப்படையில் பார்த்துருவோம். ஒண்ணும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரிதான் இருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருடம், அந்த 2 வருடத்துல பிரச்சாரம் செய்கின்றார். அந்த பிரச்சாரம் கூட சரியாக போக முடியல, அவரும் போகல. திடீர்னு தேர்தல் வருகின்றது. தேர்தலில் போட்டி போட்டு இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்று இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு சர்க்கார் திரைப்படத்தை பார்த்த மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீலிங். சர்க்கார் திரைப்படத்துல என்னென்ன ஒரு ஒரு டிஃபிகல்டிஸை சந்திப்பாரோ அந்த மாதிரி ரியலாவே இந்த அரசியல் களத்துல நடந்த சில காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல. அதனால ஒரு சர்க்கார் திரைப்படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதே வேளையில முதல்வன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது முதல்வன் திரைப்படத்துல அர்ஜுன் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனேயே எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு 3 கட்சிகள், பிரதான கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு சேர்ந்து விஜய் அவர்களுக்கு ஒரு இடையூறு கொடுப்பதற்காக தயாராவாங்க. கையை கோர்த்து இப்படி ஆட்டுவாங்க. எனக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கலாம், அதற்கு நீங்க ஆதரவு தாங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட இருந்து ஆதரவு கேட்டாங்க தெரியுமா. அந்த சினாரியோ பாக்குறப்ப ஒரு முதல்வன் திரைப்படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். சரிங்களா? ஆக மொத்தத்துல இந்த அரசியல் களம் என்பது, இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இனி வரும் காலங்கள்ல இது சினிமா படமாக இருக்காது, நிச்சயமா இருக்காது. இது ஒரு ரியல் லைஃபாகத்தான் இருக்கும். என்னென்ன விதமான டிஃபிகல்டிஸை விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு, என்னென்ன விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை விஜய் அவர்கள் செய்ய போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, குறிப்பா அந்த நிகழ்வுல, அந்த பதவியேற்பு நிகழ்வுல உடை அரசியல் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. உடை அரசியல், அதான் இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டு வந்தோடனே அதே ஒரு செய்தி தொலைக்காட்சியில நியூஸ் கார்டா போட்டாங்க. அப்ப நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாரு, விஜய் பாத்தியா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், இது இல்ல, இது அஸ்யூஷுவலா எனக்கு சரியா தெரியல, இது மேபி ஒரு கோட் ஷூட் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நான் பாக்குறேன், அப்படிதான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எடுக்கிற அந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அவர் ஆரம்பத்தில் சொல்லுவார், நான் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அவருடைய உடை நிச்சயமாக ஒரு கோட் சூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா நினைச்ச மாதிரியே, நான் ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரியே கோட் சூட்ல தான் நின்றாரு. நம்ம அவளை எளிதா கடந்து போய் விட முடியாது. ஏன்னா நான் மிகைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு நினைப்பீங்க, நான் மிகைப்படுத்தலாம் சொல்லல. உடை அரசியல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு தலைவர் எவ்வாறு உடை அணிகின்றாரோ அதை பார்த்துதான் இன்னைக்கு பல தலைவர்கள் உடை அணிவாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்க விசிகா பாத்தீங்க அப்படின்னா, விசிகா நிறுவனர் திருமாவர்கள் என்ன விதமான உடை உடுத்துகின்றாரோ அதே மாதிரி இங்க பல தொண்டர்கள் அதே மாதிரி உடையை உடுத்துவாங்க. சீமான் அவர்கள் என்ன விதமான உடையை உடுத்துறாரோ அதே மாதிரி இங்க பல தொண்டர்கள் அதே மாதிரி உடையை உடுத்துவாங்க. நீங்க அதிமுக திமுக அவங்க அஸ்யூஷுவல் வேட்டி கட்டுறாங்க, மத்த வேட்டி கட்டுறாங்க, அது வேற. ஆனா இந்த மாதிரி ஒரு உடை அரசியல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடை அரசியல்.
சோ உடை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பதவியேற்பு நிகழ்வுல கலந்து கொண்ட ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் இன்னைக்கு பெருந்திரளாக அதுல இருந்தாங்க, நம்மால் பார்க்க முடிந்தது. நீங்க 2021 மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது அங்க வந்து இந்த அளவுக்கு கிரௌட் எல்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப லிமிட்டேஷனோட தான் சில பல நபர்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்றைய தினம் நிகழ்வு வந்து அது அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு ரொம்ப லிபரலா வந்து இருந்துச்சு. அந்த ஆடியன்ஸ் வந்து முதலமைச்சர் பதவி பிரமாணம் என்பது இப்படிதான் பண்ணி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நேரில் பார்ப்பதற்கு பல நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை போல் இருந்துச்சு. இத்தனை நான்காக நம்ம வந்து யூடியூப் சேனல்ல பார்ப்போம், செய்தி தொலைக்காட்சிகளை பார்ப்போம், அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற பொழுதும் பதவி ஏற்கின்ற பொழுதும். ஆனா இன்றைய தினத்துல அப்படி கிடையாது. இன்றைய தினத்துல வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து உள்ள இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் தான் எல்லாருக்குமே. இப்படிதான் நிகழ்வு இருக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி ஒரு லேர்னிங். ஸோ அந்த ஆடியன்ஸ் உடைய ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த நிகழ்வுல இருந்துச்சு சரிங்களா. சரி, இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து என்னென்ன கையெழுத்து போட்டாரு இது எல்லாமே நம்ம அடுத்த அண்ணன் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையின் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாரு. சோ அதுல சில பல செய்திகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அது என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். சோ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இந்த அறிக்கையை அண்ணன் திருமாவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது ஒரு வகையான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் நான் அப்படி பாக்குறேன். ஒரு வகையான கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். அதாவது அந்த அறிக்கையை வந்து மொத்தமா ஒரு 3 பிரிவை வந்து பிரிக்கலாம். அதுல முதல் விடயம் என்னன்னு பார்த்தோம்னா வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு முதல்ல தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார் விசிக நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள். வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாரு. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் வந்து அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ 2வது பாராட்டுகள் தெரிவிக்கிறாரு. முதல்ல வாழ்த்துக்கள், அதான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். முதல்ல வந்து வாழ்த்துக்கள், 2வது வந்து பாராட்டுகள் தெரிவிக்கிறாரு. இந்த பாராட்டுகள் எதற்காக அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா டீகோடிங் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. சோ அந்த பாராட்டுகள் என்று வருகின்ற அந்த விடயத்துல மொத்தமாக ஒரு 3 விடயங்களை அண்ணன் திருமாவர்கள் பதிவு செய்கின்றார். அதுல முதல் விடயம், தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் 200 யூனிட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டார் தெரியுமா, அதை வந்து அண்ணன் திருமாவர்கள் பாராட்டுகின்றார். ஏன்னா இது நீண்ட நெடிய நாட்களாகவே ஏழை மக்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவங்க வெளியிட்ட அந்த வாக்குறுதியில மாதம் ஒரு முறை நான் கரண்ட் பில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. சோ இந்த விடயத்தை விஜய் அவர்கள் பல இடங்களை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்திருக்கின்றார். இந்த மாதிரி சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல ஏன் நீங்க மாதம் ஒரு முறை கரண்ட் பில் எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சாரு. மேபி அது கூட விஜய் அவர்கள் இவ்வளவு ஓட்டு விழுந்ததற்கு ஒரு காரணமாக கூட இருக்கக்கூடும் சரிங்களா. சோ அதனால இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதலாக அவர் என்ன பண்றாரு, இந்த கையெழுத்தை போடுகின்றார். 200 யூனிட் வந்து மின்சாரம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ அப்படின்றத விஜய் அவர்கள் கையெழுத்தாக போடுகின்றார். சோ இதை அண்ணன் திருமாவர்கள் பாராட்டுகின்றார். 2வது ஒரு முக்கியமான விஷயத்தை பாராட்டுகின்றார், போதை ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு பிரிவை தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். இது அண்ணன் திருமாவர்கள் அவருடைய அந்த கொள்கை அரசியல் இருக்கு இல்லையா, அதோட ஒத்து போகின்ற ஒரு விடயம். ஏன்னா ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக அண்ணன் திருமாவர்கள் மது ஒழிப்பு மாநாடு வந்து போட்டார் தமிழ்நாட்டுல. எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்களுக்கு பின்பாக வைகோ அவர்கள் வந்து மது ஒழிப்புக்காக நடைபயணத்தை வந்து மேற்கொண்டார். சோ வைகோ அவர்களுக்கு பின்பாக மது ஒழிப்பு மாநாடு என்று மாநாட்டை திரட்டிய, அதுவும் பெண்கள் மாநாடு போட்ட ஒரு தலைவர் யார் மட்டும்தான், அது விசிக அண்ணன் திருமாவர்கள் தான். சோ அவருடைய ஐடியாலஜியை ஒத்து போகும் விதமாகத்தான் முதல் நாள்ல போதை ஒழிப்புக்கு ஒரு சிறப்பு போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவு அப்படின்ற மாதிரி பிரிவை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் சரிங்களா. சோ அதை வந்து அண்ணன் திருமாவர்கள் பாராட்டி இருக்கின்றார். 3வதாக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் உமன் சேஃப்டி. சோ பெண்களுடைய பாதுகாப்பை உருவாக்குவதற்காக ஒரு தனி பிரிவுகளை, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு தனி பிரிவையே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். சோ இந்த 3 விடயங்களை அண்ணன் திருமாவர்கள் பாராட்டி இருக்கின்றார். சோ கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், முதல்ல வந்து வாழ்த்துகள் தெரிவிக்கின்றார், அடுத்து பாராட்டுகள், இந்த 3 விடயங்களுக்கு பாராட்டுகள். அடுத்துதான் அண்ணன் திருமாவர்கள் முக்கியமான விடயத்தை பதிவு பண்றாரு. இது சமூக வலைத்தளங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. ஆனா திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து கண்டனம் கிடையாது, கிளாரிட்டி கேட்கிறாரு. விஜய் அவர்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி வந்து கேட்கிறாரு, நீ கிளாரிட்டி கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ன கிளாரிட்டி, எதுக்காக அப்படின்னா, இன்றைய தினத்துல காலையில வந்து டிவிகே விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, மாண்புமிகு முதலமைச்சர் டிவிகே விஜய் அவர்கள் என்ன பண்றாரு,
பதவி ஏற்கின்ற பொழுது அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுகின்றது, இரண்டாவது தேசிய கீதம் பாடப்படுகின்றது, மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடப்படுகின்றது. ஸோ இது சம்பந்தமாக தான் அண்ணன் திருமாவர்கள் கிளாரிட்டி வந்து கேட்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது உள்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்க, ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அரசு நிகழ்வுகளுமே கண்டிப்பான முறையில வந்தே மாதரம் பாடல் வந்து பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 அரசாணை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்தே மாதரம் வந்து பாடப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அந்த மரபு என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்தே மாதரம் பாடல் வந்து பாட மாட்டாங்க. ஏன் பாட மாட்டாங்க அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து மிகைப்படுத்தி பேசுவதை போன்று இருக்கின்றது. அதனுடைய பாடல் வரிகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால நம்மலாம் ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் வந்து மதச்சார்பை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்ற காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ்நாடுமே மதசார்பின்மையை வந்து அவங்க வந்து இது மையப்படுத்தி அவங்க எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாங்க. அப்படி பட்சத்துல வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல் என்பது ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. ஸோ அதனால அந்த பாடலை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அரசு நிகழ்ச்சிகள்ல பாடுவது கிடையாது. ஆனா விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்வுல அந்த பாடல் பாடப்பட்டிருக்கின்றது. ஸோ விஜய் அவர்கள் தான் இந்த பாடல் வந்து பாட சொன்னாரு என்பது கிடையாது. ஆளுநர் அவர்களை குளிர்விப்பதற்காக அதிகாரிகள் இது போன்று இந்த பாடலை பாட செய்திருக்க கூடும். ஸோ அதனால விஜய் அவர்கள் இந்த பாடல் வந்து ஏன் பாடுச்சு என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும். அதே மாதிரி வந்து சட்டமன்றத்துல வந்து இந்த துணை சபாநாயகர்கள் பொறுப்பேற்ற பொழுது இதர பின்னாட்கள் அந்த மாதிரி நேரங்கள்லையும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் பாடியிருக்காங்க. ஸோ அப்ப தமிழக வெற்றிகழகத்தினுடைய விஜய் அவர்கள் அதிகாரிகள்கிட்ட கேட்டு இதற்குரிய ஒரு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் அப்படின்றத அண்ணன் திருமாவர்கள் ஒரு கிளாரிட்டி வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து கண்டனத்தை தெரிவிக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இவர் முதலாக உள்ள வராரு, உள்ள வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியை கலந்துக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஏற்பாடுகள் எல்லாமே அதிகாரிகள் தான் செய்திருக்க கூடும். அப்ப அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்றத ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டுல இனி வரப்போகும் காலங்கள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல இது போன்று இதே பேட்டர்ன்ல தான், அதாவது வந்தே மாதரம், தேசிய கீதம், அதற்கு பின்பாக தமிழ் தாய் வாழ்த்து, ஸோ இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் அரசு நிகழ்ச்சிகள் இனி வரப்போகும் காலங்கள்ல இருக்குமா அப்படின்றத கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத அண்ணன் திருமாவர்கள் ஒரு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். ஸோ வந்து அவருடைய அறிக்கை என்பது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் எடுத்தனே வாழ்த்துக்கள், ரெண்டாவது பாராட்டுகள், மூணாவது கிளாரிட்டி. நீ கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவருக்கு நல்லாவே தெரியுது இவர் ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வரான்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் மற்றவர்கள் வந்து ஒரு ராவா வந்து அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து அண்ணன் திருமாவர்கள் பண்ணல. அதுக்குரிய கிளாரிட்டி வந்து கேட்கிறாரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் வந்து ஒரு அரசியல் ஆளுமை. இதான் ஒரு அரசியல் ஆளுமை. சும்மா அரசியலுக்காக மானாங்கனியா பேசாம ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையின் மூலமா கிளாரிட்டி கேட்கிறா பாத்தீங்களா, உள்ளபடி வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு மாண்புமிகு விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இதற்குரிய ஒரு உரிய கிளாரிட்டியை ஃபியூச்சர்ல வழங்குவார் அப்படின்றத நம்மளும் கூட பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு, மற்றபடி அவர் அறிவித்திருக்கின்ற இந்த திட்டங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியாருடைய அந்த இடத்துக்கு போய், பெரியார் திடலுக்கு போய் தந்தை பெரியார்களுக்கு வீர வணக்கம் போட்டது, அதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஸோ ஒரு நாகரிக பாலிடிக்ஸ் நோக்கி நகரார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒன்னாவது நடந்திருக்குது. இனி வரப்போகும் காலங்களில் அவர் எப்படி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, நாமளும் கூட தொடர்ச்சியா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கை, கன்ஸ்ட்ரக்டிவ் கண்டனங்களை வந்து தொடர்ச்சியா தவறு இருந்தா சுட்டி காட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.